விண்வெளி ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலான நாடுகளோட கண்கள் இந்த 2 இடத்து மேலே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட துணைக்கோளான நிலவு. செகண்டு நமக்கு அடுத்த கோளான செவ்வாய். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. நம்ம பூமியில் உயிர்கள் வாழுற மாதிரி நிலவுலையோ அல்லது செவ்வாய்க்கோள்லையோ உயிர்கள் இருக்குமோ அல்லது இதற்கு முன்னாடி உயிர்கள் வாழ்ந்திருக்குமோ அப்படிங்கிற தேடல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவோட நாசா என்ன பண்ணுறாங்க, கடந்த 2020 பெர்சிவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிற ஒரு ரோபாட்டை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 7 மாத விண்வெளி பயணத்துக்கு அப்புறமா 2021 பிப்ரவரியில் செவ்வாய்க்கோளில் வெற்றிகரமாக தரையிறங்குது அந்த ரோவர். கிட்டத்தட்ட 3 வருஷமா அங்கே ஆய்வு நடத்திக்கிட்டு இருந்த அந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் இப்போ முக்கியமான இடத்தை அது தொட்டிருக்கு. ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பும் அதன் மூலமாக கிடைச்சிருக்கு. செவ்வாய்க்கோளில் ஒருவேளை உயிர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஆதாரமும் இதன் மூலமா கிடைக்க போகுது. அப்படி அந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் எந்த இடத்துக்கு இப்போ போயிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபைல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கோளில் பெர்சிவரன்ஸ் ரோவர் தரையிறங்கின இடம் ஜெசிரோ கிரேட்டர். கிரேட்டர் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக ஒரு கோள் மேலே விண்கற்கள் மோதும் போது மிக அதிக வேகத்தில் மோதும். அப்படி மோதும் போது ஏற்படக்கூடிய பள்ளத்துக்கு தான் கிரேட்டர்னு சொல்லுவோம். நம்மளோட பெர்சிவரன்ஸ் ரோவர் தரையிறங்கின இடமும் ஒரு கிரேட்டர் தான், ஜெசிரோ கிரேட்டர். எதற்காக விஞ்ஞானிகள் அந்த ஜெசிரோ கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தில் பெர்சிவரன்ஸ் ரோவரை தரையிறக்கணும்? விண்கலத்தை செவ்வாய்க்கோளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அது தரையிறங்கக்கூடிய இடமா எந்த இடம் இருக்கணும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் பல இடத்தை முடிவு பண்ணாங்க. ஆனால் இறுதியாக அனைத்து விஞ்ஞானிகளும் ஒரு சேர எடுத்த முடிவு இந்த ஜெசிரோ கிரேட்டர். அதற்கான காரணம் என்னன்னா, இந்த கிரேட்டர் அதாவது இந்த பள்ளமானது 45 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தை பார்க்கும்போது ஒருவேளை இந்த பள்ளத்தில் ஏரிகள், அதாவது நீர் நிரம்பிய ஏரி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் விஞ்ஞானிகள் மத்தியில் வலுவாகவே இருக்கு. அதன் காரணமாக தான் இந்த பள்ளத்தில் ரோவரை இறக்கி ஆய்வு செய்யணுங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. அதன்படியே 2021 பிப்ரவரியில் பெர்சிவரன்ஸ் ரோவர் வெற்றிகரமாக அந்த பள்ளத்தில் தரையிறக்கப்படுது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த பள்ளத்திலேயே சுற்றி ஆய்வு செஞ்சிட்டு இருந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் இப்போது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அதோட பாதையில் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டு அது அந்த பள்ளத்தோட விளிம்பு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. சிறுகோள் மோதினதுனால ஏற்பட்ட அந்த பள்ளத்தில் சிறுகோளோட கற்கள் நிறைய உடைஞ்சு சிதறி இருக்கும். அந்த கற்கள் மற்றும் அந்த பள்ளத்தில் உள்ள மண் எல்லாம் மாதிரி எடுத்து பல ஆய்வுகளை நடத்தியிருக்கு இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர். இப்போ பள்ளத்தை விட்டு விளிம்புக்கு ஏறியதன் மூலமா அங்கிருந்து பல இடங்களுக்கு அது செல்ல முடியும். இதற்கு முன்னாடி அந்த இடத்துல உயிர்கள் வாழ்ந்தனவா அல்லது அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்தது போலவே ஏரிகள் இருந்தனவா அப்படிங்கிறதையும் இவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே பெர்சிவரன்ஸ் ரோவர் ஆய்வு செஞ்ச பாறைகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கள் அப்படிங்கிறது ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அந்த ஜெசிரோ கிரேட்டர் அப்படிங்கிற பள்ளத்தோட விளிம்பு பகுதியில் பெர்சிவரன்ஸ் ரோவர் ஆய்வு செய்யும் பொழுது அங்கே இருக்கிற கற்கள் பள்ளத்தில் உள்ள கற்களை விட பல கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிற முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது செவ்வாய்க்கோளில் இருக்கிற மிக பழமையான பாறைகள் அப்படிங்கிறதுனால அந்த பாறைகளை ஆய்வு செய்யும் போது அதில் இருந்து மேலும் கூடுதலாக பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த பெர்சிவரன்ஸ் ரோவரை பூமியிலிருந்து விஞ்ஞானிகளால் கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் அது தானாகவே செயல்படக்கூடிய வகையில் தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. இது போல நீண்ட தூரம் இன்னும் பல இடங்களை கடந்து பல கண்டுபிடிப்புகளை நிச்சயமாக கண்டுபிடிக்கும். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் செவ்வாய்க்கோளுக்கு மனிதர்களை அனுப்பும் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு மிக உதவியா இந்த கண்டுபிடிப்புகள் நிச்சயமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.